ஊறுகாய் தாளிக்கலாம் வாங்க மக்களே. நான் எப்படி ஊறுகாய் தாளிக்கிறேன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள் மக்களே. ஊறுகாய் தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு வெந்தயத்தை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து நான் தூள் பண்ணிவிட்டு எப்படி ஊறுகாய் தாளிக்கலான்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மக்களே. ஹாய் மக்களே. லெமனையும் உப்பையும் வந்து 2 நாள் வந்து ஊற வச்சிட்டேன். கட் பண்ணி போட்டு நேற்று தான் வந்துட்டு வரமிளகாய் தூள் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் தாளிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி தாளிக்கிறேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கடாய் வந்து சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து இந்த கப்பில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அப்போ தான் அந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நான் கடுகுக்குள்ளே போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை கழுவிட்டு இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து லைட்டாக இது கிளறி மட்டும் விடலாம். லைட்டாக மட்டும் ரொம்ப போட்டு அழுத்தி இது பண்ணிங்கன்னா அது வந்து உடஞ்சிடும். அதனால் இது மட்டும் கிளறி விட்டு சிம்மிலே ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு இது வேக விடலாம். 15 மினிட்ஸ் இது வந்துச்சுன்னா போதும். இது ஓரளவுக்கு குக்காகட்டும். நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் வெந்தயம் வறுத்தோம் இல்லையா, இதை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மக்களே, நல்லா கொதிக்குது. நம்ம ரொம்ப வந்து குத்தக்கூடாது. கரண்டி வச்சுட்டு சும்மா மேலாப்பில் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அடி பிடிக்காது. இப்படி சிம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக்காகட்டும். இருக்கிற தண்ணி பூரா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகிட்டு மேலே எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் என்னோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.